ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காந்திவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தனஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் பிரிவா தொடர்பான பல அனுபவங்களை பல வருஷங்களாக பார்த்துட்டு வரோம். மகாபிரிவா தொடர்பான அனுபவங்கள் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா, அது எப்படின்னா ஒரு எண்டு கிடையாது. எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ தகவல்கள், எத்தனையோ கதைகள் நமக்கு நிறைய சொல்லியிருக்கா, பெரியவா சொல்லியிருக்கா. அதாவது 100 வருஷம் பெரியவா வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 100 வருஷம் வாழ்ந்திருக்கார். ஆனால் அந்த 100 வருஷத்தில் 13 வயசில் பட்டத்துக்கு கிட்டத்தட்ட 87 வருஷம் இந்த மகான் நமக்காக பாடுபட்டிருக்கார். வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ ஒரு மனுஷன் இருக்கார், வாழறார் அப்படின்னா, அவர் வாழ்கின்ற காலத்தில் அவர் தன்னை பற்றி யோசிப்பார், தன்னோட குடும்பத்தை பற்றி யோசிப்பார், தன்னோட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு எவையெல்லாம் தேவை அதையெல்லாம் நம்ம அடையணும் ஆசைப்படுவார். போகாத இடங்களுக்கெல்லாம் போகணும்னு நினைப்பார். இதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் மகாபிரியாவில் பார்க்கணும், ஒரு பீடத்துக்கு வந்தபோது இப்படி இருந்தாரோ அப்படி தான் கடைசி வரைக்கும் இருந்தது. புலநடக்கம், ஒரு பிட்சை, வெளியில் எங்கேயான தங்குறாரா, கோசாலை, ஒரு கிணத்தங்கரை, ஒரு தோட்டம், அவ்வளோதான் பெரியவருடைய வாழ்க்கை. இது மாதிரி ஒரு மகான் சமீப காலத்தில் இத்தனை புலநடக்கத்தோட, இத்தனை கட்டுப்பாடுகளோட வாழ்ந்திருக்காரா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி. அதனால தான் அவருக்கு ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு ஞான திருஷ்டி அப்படிங்கிறது கிடைக்கும்? நமக்கெல்லாம் ஞானமே இருக்காங்கிறது பெரிய கேள்வி. வாழ்க்கை முழுக்க முழுக்க லௌகிகம் தான். எல்லாம் சும்மா சொல்லுவா பேச்சுக்கு, நான்லாம் டெய்லி பூஜை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். இன்றைக்கி சமூகத்தில் பார்க்குறோமே, எத்தனை அவலங்கள் பார்க்குறோம். மெய்ப்பொருள் நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார். விபூதியிட்ட அத்தனை பேரையும், நெத்தியில் திருநூறு, உடம்பு திருநூறு, கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கிற அத்தனை பேரையும் சிவனோட அம்சமாக பாவித்தவர். சிவனோட அம்சமாக பாவித்தவர். கடைசியில் அதுவே அவருக்கு எதிரியாக போச்சு. அவரை மெய்ப்பொருள் நாயனாரை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு எதிரி அரசன், முத்தரசன் பேர், அவன் என்ன பண்ணுறான், இதே போல் விபூதி இட்டுன்னு அவரை ஏமாற்றி அவரை கொலை பண்ணுறான். அதுக்கு சிவ சாட்சி கிடைச்சுடுறது மெய்ப்பொருள் நாயனார். இன்னைக்கு அந்த மாதிரி மெய்ப்பொருள் நாயனார் மாதிரி இறந்துருக்காள, எல்லாம் முத்தரசன் மாதிரி தான் இருக்கா. இன்னைக்கு பார்த்தோம் அப்படி பகட்டு வேஷங்கள், பக்திங்கிற பேரில் பல போலிகள் நிறைய பார்க்குறோம். இன்னைக்கு ஏமாத்துறது எல்லாமே பார்க்குறோம். இன்னைக்கு எல்லாம் எதுக்காக? படத்துக்காக. பணம், லௌகிகம், இவ்வளோதான். எல்லாம் அதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி காலத்தில் மகாபெரிவா மாதிரி ஒருத்தர் அவதாரம் பண்ணி ஒரு சொத்துக்கு ஆசைப்படாமல், சுகத்துக்கு ஆசைப்படாமல், எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அதனால தான் அவரை கொண்டாடணும். அதனால தான் அவரை நம்ம வீட்டில் பூஜை ரூமில் படத்தை வச்சு
நம்ம வாழ்க்கை என்ன இருக்கணுமா, அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணுவார். நமக்கு சந்ததிகள் என்ன இருக்கணுமா, அவரை பிரார்த்தனை பண்ணுவார். உங்களோட ஆத்மார்த்தமான பிரார்த்தனை நிச்சயமாக எல்லாத்தையும் வாங்கித்தரும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னா, அது தன்னோட பக்தரோட மனசை எந்த அளவுக்கு மகாபிரிவை புரிஞ்சு வச்சுட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது தான். ரொம்ப கஷ்டம். அது ஒருத்தரோட மனசை புரிஞ்சுக்கிறது, மனசை படிக்கிறது, அது ஞானதிஷையினால் வரக்கூடியது, தபத்தினால் வரக்கூடியது. நமக்கெல்லாம் அதெல்லாம் வருமானா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி கரூரில் ராமநாத கணபாடிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய வேதவித்து, வேதத்தினுடைய பல பகுதிகளை எல்லாவற்றையும் கரைச்சி குடிச்சவர், பல சாஸ்திரங்கள் படித்தவர், பெரிய உபன்யாசகன். உபன்யாசம் தான் பண்ணுவார். ஏதாவது முக்கியமான சில வைதிக காரியத்துக்கு, ஒரு நல்ல காரியத்துக்குன்னா போவார். அவருடைய மனைவி பேர் தர்மாம்பாள்னு பேர். அவளுக்கு ஒரு பொண்ணு, பொண்ணு பேர் காமாட்சின்னு பேர். இவருக்கு மகாபிரிவை தான் எல்லாமே, பெரியவை தான் எல்லாமே. இவர் கரூர் சொந்த ஊராக இருந்தாலுமே பின்னாட்களில் ஸ்ரீரங்கத்துக்கு இடம் பெயர்ந்துட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார், திருச்சிக்கிட்டு. அதான் ஜாகன். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சமீபத்தில் காமாட்சின்னு சொன்னப்போ 22 வயசாச்சு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். ஒரே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறேன். அவர் நல்ல மாப்பிள்ளை அமையிறது. மாப்பிள்ளை என்ன பண்ணுறார், ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கு. இந்த காலத்தில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய உத்தியோகம். அதெல்லாம் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கான், ஸ்கூலில் வாத்தியாரம் அப்படின்பார். இந்த காலத்தில் ஒரு பெரிய பொறுப்பு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஸ்கூலில் வாத்தியார் அப்படின்னா நேர்மை, உண்மை இருக்கும். அந்த காலத்து வாத்தியார், காலத்து வாத்தியாரெலாம் அப்படி தான் இருந்தால் எல்லாமே. பெரிய சம்பளம் கிடையாது. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது அர்ப்பணிப்பு, தியாகம், சாக்ரிஃபைஸ். இப்படி தான் பண்ண முடியும் வாத்தியார் பணி. அந்த உத்தியோகத்தில் இருந்தார். மாப்பிள்ளை அமைஞ்சாச்சு, கல்யாணத்துக்கு பேசுகிறார், எல்லாம் செட் ஆகுது. இதன் தொடர்ச்சி என்ன, அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.